அதான் மிஸ்டர் கோல்டு. தரத்திலையும் அளவுலையும் நோ காம்ப்ரமைஸ். மிஸ்டர் கோல்ட் 100% கடல் எண்ணெய். ஊடக வரலாற்றில் முதன்முறையாக ஐபிசி பக்தி விருதுகள் 2024 பிரம்மாண்ட பக்தி திருவிழா. அனுமதி இலவசம். வந்தாச்சு தி சென்னை சில்க்ஸின் மெகா காம்போ சேல், சம்மர் சில் அவுட் சேல். மேஷராசிக்காரர்களுக்குரிய ராகு கேது பெயர்ச்சி பலன்களைத்தான் நாம் பார்க்கவிருக்கிறோம். 11ஆம் இடத்திலே ராகு பகவான் இருந்து பழைய சித்தாந்தங்களை எல்லாம் மாற்றுகிறார். புதிய கண்ணோட்டத்திற்கு உங்களை அழைத்து செல்கிறார். மேஷராசிக்காரர்களுக்கு புதிய புதிய விஐபி நண்பர்கள் வருவார்கள். ஏ கிளாஸ் கிளைண்ட்ஸ் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி வருவாங்க. முன்னெல்லாம் சாதாரண ஆட்களோட பேசிட்டு இருந்தேன், இப்ப பெரிய பெரிய ஆட்களோட பேசிட்டு இருக்கேன். என்னோட லெவல் மாறிட்டே வருது, என்னுடைய பொருளாதார வளர்ச்சி அதிகமாயிட்டே வருது. ஆயிரங்கள்ல பேசிட்டு இருந்தேன்னா லட்சங்கள்ல பேசுறேன், சீக்கிரமே கோடிகள்ல பேசுவேன். கேதுவுக்கு கெடுக்கிறது தான் பழக்கம், ராகுவுக்கு கொடுக்கிறது தான் பழக்கம். 5ஆம் வீட்டில் கேது பகவான் இருக்கும் பொழுது இறை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நாட்டம் வேண்டும். இறை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஏதேனும் குறைகள் நீங்கள் வைத்திருந்தால், குலதெய்வத்துக்கு பொங்கல் வைக்கணும்னு வேண்டியிருந்தால் உடனடியா அந்த பெண்டிங் இதை முடிச்சு வைங்க. ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், கேது பகவானோ ராகு பகவானோ எதா இருந்தாலும் சரி, தவற உணர்ந்துட்டீங்கன்னா கிரகங்கள் விட்டுரும். சனியே உங்களை போட்டு பாடுபடுத்துறார். உணர்ந்துட்டேன், ரைட்டு, இன்னையிலிருந்து நான் அகம்பாவப்பட மாட்டேன், நான் உணர்ந்துட்டேன் மிஸ்டர் சனி, தேங்க்யூ அப்படின்ட்டீங்கன்னா விட்டுருவார். ஆக மேஷராசிக்காரர்கள் உழைச்சிட்டே இருக்க போறீங்க. 11ஆம் இடத்துல ராகு பகவான் வரும்பொழுது பெரும் புகழையும் பெரும் அந்தஸ்தையும் பெறப் போகிறீர்கள். 100க்கு 95 மார்க். உலகெங்கிலும் இருக்கும் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. ராகு கேது பெயர்ச்சி பலன்களைத்தான் நாம் பார்க்கவிருக்கிறோம். சார், ராகு கேது பெயர்ச்சியெல்லாம் முடிஞ்சு போச்சு சார், அப்புறம் என்ன சார்ன்னு நீங்கள் கேட்கலாம். நம்முடைய ஸ்டைலில் வரிசையாக சனி பயிற்சி பார்த்து, குரு பயிற்சி பார்த்து, இப்போ தான் ராகு கேது பயிற்சி சொல்கிறேன். ராகு கேது பயிற்சிங்கிறது இந்த வருஷம் ஃபுல்லாக கூட நீங்கள் கேட்கலாம். அது என்ன இந்த வருஷம் ஃபுல்லாக கூட ராகு கேது பயிற்சி கேட்கலான்னா, இதில் என்ன ஸ்பெஷல் தெரியுமா? குருவோ சனியோ உங்கள் வேலை விஷயத்தில் விளையாடுவாங்க சார். அதிகபட்சம் குரு பகவான் என்ன பண்ணுவார்? ஒரு வேலை எடுத்துக்குவார். சரி, சனி பகவான் என்ன பண்ணுவார்? உங்களுக்கு நேர்மை இல்லை, நீங்கள் திருட்டுத்தனம் பண்ணிட்டீங்கன்னு சொல்லுவார். அவ்வளோதான் அவரால் ஏற்படுத்த முடிஞ்ச மேக்ஸிமம் டேமேஜ். ஆனால் ராகுவோ கேதுவோ அப்படி கிடையாது. இவங்க உங்களுடைய உறவுகளோடு விளையாடக்கூடியவர்கள். ராகு விளையாட ஆரம்பித்தா உங்களுடைய நிலைத்தன்மை மேலே சந்தேகம் வந்துடும். உங்கள் ஒய்ஃபுக்கு நீங்கள் உண்மையிலேயே நல்லவர் தானா அப்படிங்கிற சந்தேகமே வந்துடும். அந்த அளவுக்கு உறவுகளை பிரித்து விளையாடுபவர் ராகுவும் கேதுவும். கிரகங்களிலே சூரியனை விழுங்கக்கூடியவர் ராகு, சந்திரனை விழுங்கக்கூடியவர் கேது. அதனால தான் இது ரொம்ப முக்கியமான ஒரு பயிற்சிகளாக கருதப்படுகிறது. இந்த ராகுவையும் கேதுவையும் நாம் ஏன் முக்கியமாக கருதுகிறோம் என்றால், இந்த ராகு சூரியனை விழுங்கக்கூடியவர். ஆக மேஷராசிக்காரர்கள் என்ன செய்ய வேண்டும்? மேஷராசிக்காரர்களுக்குரிய பலன்களை பார்க்கவிருக்கிறோம். 11ஆம் இடத்திலே ராகு, 5ஆம் இடத்திலே கேது. இதுதான் ராகு கேது. 11ஆம் இடத்திலே வருகின்ற ராகு பகவான் என்ன தருகிறார் என்றுமே ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே. 11ஆம் இடம் என்பது ஜோதிட சாஸ்திரத்திலே என்ன? 11ங்கிறது லாபஸ்தானம், 11ங்கிறது உபஜயஸ்தானம், 11ங்கிறது வெற்றியை தரும் இடம் என்று கருதப்படுகிறது. ராவணேஸ்வரன் என்ன பண்ணுறான்? இந்திரஜித்தை பார்க்கும்போது எல்லா கிரகங்களையும் 11ஆம் இடத்துல நிற்க வைக்கிறானாம். எல்லா கிரகங்களையும் ஏன் அப்படி நிற்க வைக்கிறார்னா, ராவணேஸ்வரனுக்கு ஜோதிட சாஸ்திரமும் தெரியும். எல்லா கிரகங்களும் 11ஆம் இடத்துல இருக்கும் பொழுது பிறக்கிற குழந்தைக்கு மரணமே இல்லை என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்லுகிறது. அப்படி ஒரு சம்பவம் நடக்கவே நடக்காது, இந்த உலகத்திலே நடக்காது. எந்த ஒரு பாப கிரகமும் 11ஆம் இடத்திற்கு போயிட்டா தன்னுடைய பாப குணத்தை மாற்றிக்கொள்ளும் என்பது விதி. இது ஒரு விதி. பாதகாதிபதியாகவே இருந்தாலும் சரி, அவர் 11ஆம் இடத்துல உபஜயஸ்தானம் பெறும் பொழுது மாறாக செயல்படுவார், நன்மையைத்தான் தருவார் என்று ஜோதிட சாஸ்திரம். அதனால தான் உபஜயஸ்தானம். அப்போ ராகு 11ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது அசுர தயாநிதியாக அறியப்படுகின்ற இந்த ராகு. அது என்ன அசுர தயாநிதி? தயாநிதி என்றால் என்ன? தயை என்றால் கருணை என்று பொருள், நிதி என்றால் தருதல் என்று பொருள், கருணையை தருபவர் என்று பொருள் தயாநிதி. அப்போது அசுர தயாநிதினா அசுரத்தனமான வேகத்தோடு கருணையோடு பலன்களை தருபவர். அப்படி புரிஞ்சுக்கணும். ஒரு முரட்டு மழை பெய்வது போல, நான் தாகத்திற்கு ஒரு கோலை தண்ணீர் கேட்கிறேன், நீங்கள் கடலை திருப்பி விடுகிறீர்கள் என்பது போல. நான் கொஞ்சம் தானே கேட்டேன், எனக்கு எதுக்கு இவ்வளோ பெருசு அப்படிங்கிற மாதிரி தாங்க முடியாத அளவுக்கு ஒரு வளத்தை தரக்கூடியவர் ராகு. அவர் 11ஆம் இடத்துல இருந்து தைரியத்தை தருகிறார். போட ஆண்டவனே நம்ம பக்கம் பார்த்துக்கலாம்.
அந்த தைரியம் இருக்கு பாருங்க, அதுதான் வேண்டும். ஒரு தொழிலில் ஜெயிக்க என்ன வேணும்னு சொல்லுங்க? தைரியம், ஸ்ட்ராட்டஜிஸ். அந்த ஸ்ட்ராட்டஜி என்னங்கிறத உங்களுக்கு ராகு பகவான் தருகிறார். ஸ்ட்ராட்டஜின்னா என்ன? நம்ம அப்பா காலத்தில் பிரிண்ட் மீடியா தான் சார் பெரிய மீடியா. நம்ம அப்பா காலத்தில் எதையுமே நோட்டீஸ் அடிப்பாங்க, அப்படி போய் கொடுப்பாங்க. ஒரு வியாபாரம், சார் வாங்க சார், வாங்க சார், வாங்க சார், இப்படி தான் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் என்னாச்சு? இன்றைய தினத்தில் யூடியூப், இன்ஸ்டா என்னென்னமோ வருது. ஒரு பிஸ்னஸ் பிளாட்ஃபார்ம்ஸ் மாறி போச்சு. ஆனால் மேட்ரு ஒன்று தான், அதே கடை தான், அதே இனிப்பு கடை தான், அப்பா வச்சுருந்த கடை தான் நம்மளும் நடத்துகிறோம். ஆனால் அதை வியாபாரம் பண்ணுற முறை எப்படி ஆயிடுச்சு? முன்ன பணமாக வாங்கிட்டு இருந்தோம், இப்போ கூகுள் பேயில் பே பண்ணுறாங்க. ஸோ அப்போது எல்லாமே முறைகள் மாறுகிறது, ஸ்ட்ராட்டஜிஸ் மாறுகிறது. ஒரு தொப்பி வியாபாரி கதை உங்களுக்கு நல்லா தெரியும். ஒரு தொப்பி வியாபாரி இருந்தாராம், இந்த பழைய கதை. தொப்பி விற்க போகிறார். விற்க போகும்போது அவருக்கு ரொம்ப டயர்டாயிருச்சு. விற்று முடித்து மரத்தடியில் தூங்குறார். தூங்கும்போது என்ன ஆகுது? எல்லா குரங்குகள், மரத்து மேலே அந்த குரங்குகள்லாம் தொப்பியை தூக்கிட்டு போயிடுச்சு. எல்லா தொப்பியும் தூக்கிட்டு போயிடுச்சு. தொப்பி வியாபாரி எந்திரிச்சு பார்க்குறார், எல்லா குரங்கு மேலேயும் ஒரு ஒரு தொப்பி வச்சுட்டு உட்காந்துருக்கு. தொப்பி வியாபாரி என்ன பண்ணுறார்? அந்த தொப்பி எடுத்து கீழே போடுறார். கீழே போட்டோடனே எல்லா குரங்கும் கீழே போட்டுருச்சு. கீழே போட்டோடனே எல்லா தொப்பியும் கலெக்ட் பண்ணிவிட்டு தேங்க்யூ அப்படின்னு சிரிச்சுட்டு போயிட்டார். அவர் வந்து இந்த கதையை தன்னோட பேரண்ட்டை சொல்கிறார், மகனே நீ இதே மாதிரி தொப்பி விற்க போனேன்னா அந்த இடத்துல குரங்கு வரும், அந்த வனத்தில், அந்த ஸ்பாட்டில் அந்த குரங்கு வரும்போது என்ன மாதிரி சாமர்த்தியமாக ஹேண்டில் பண்ணிக்கோ, இல்லைனா அந்த குரங்குங்க, முரட்டு குரங்குங்க தூக்கிட்டு ஓடிடும் என்று சொல்கிறார். அப்போ அதே மாதிரி அந்த பேரப்பையன் என்ன பண்ணுறா? அதே மாதிரி தூக்கம் வருது அவனுக்கு, தொப்பி விற்று டயர்டாகிறான். அதே மரத்துக்கடியில் படுத்து தூங்குறான். அதே மாதிரி குரங்கு அந்த தொப்பி தூக்கிட்டு போயிடுச்சு. பேரன் எந்திரிச்சு என்ன பண்ணுறான்? தாத்தாவை ஞாபகம் வச்சுக்கிட்டு அந்த அவனோட தொப்பி எடுத்து கீழே போடுறான். கீழே போட்ட உடனே எங்கிருந்தோ வந்த ஒரு குரங்கு அந்த ஒரு தொப்பியும் தூக்கிட்டு ஓடி போயிடுச்சு. ஓடி போயிட்டு அந்த குரங்கு சொன்னிச்சான், டே முட்டாப்பில், உனக்கு மட்டும்தான் தாத்தா இருப்பாரா? எனக்கு தாத்தா இருக்க மாட்டாரா? ஏன் தாத்தா எனக்கு இதே கதையை சொல்லியிருக்கார் என்று சொல்லி சிரிச்சுதான். எதற்கு சொல்ல வருகிறேன் என்றால், ஸ்ட்ராட்டஜிஸ் மாறிக்கொண்டே இருக்கிறது. அன்றைக்கு பிஸ்னஸில் நீங்கள் பண்ண ஸ்ட்ராட்டஜி வேறு, அது இன்றைக்கி செல்லாது. ஸோ 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் புதிய சிந்தனைகளை உருவாக்கி தருகிறார். இன்னும் அரைச்சமாகவே அரைச்சிட்டு இருந்தோம்னா பிஸ்னஸ் அப்படியே தான் இருக்கும். அப்போது ராகு பகவான் தருகின்ற ஒரு பெரிய விஷயமே இன்னோவேஷன். அதனால தான் ஒளி கடவுளாக அறியப்படுகிறார். அவர் வந்து தொலைத்தொடர்புகளுக்கான கடவுளாக அறியப்படுகிறார். தொலைத்தொடர்புகள் அமெரிக்காவில் அப்பியர் டிஸ்அப்பியர் கண்டுபிடிச்சிட்டு இருக்கான். ஒரு இடத்துக்கு போய் இன்னொரு இடத்துல ஹாலோகிராம்லாம் கண்டுபிடிச்சிட்டு இருக்கான். உலகம் வேறு பாதையில் சென்று கொண்டிருக்கிறது. அப்போது நம்ம ஓடிக்கொண்டிருக்கும் உலகம் திரும்பி பார்க்கும் தொலைவில் நாம் இல்லை நண்பர்களே. அது திரும்பி பார்த்தாலும் அதற்கு தெரிகின்ற தூரத்தில் நாம் இல்லை. நாம் இன்னும் பழைய தள்ளுவண்டியை தள்ளி கொண்டிருந்தால் அப்படியே தான் இருக்கணும். ஸோ 11ஆம் இடத்திலே ராகு பகவான் இருந்து பழைய சித்தாந்தங்களை எல்லாம் மாற்றுகிறார். புதிய கண்ணோட்டத்திற்கு உங்களை அழைத்து செல்கிறார். 5ஆம் இடத்துக்கு கேது என்ன தருவார்? இதுதான் பிரச்சனை. மேஷராசிக்காரர்களுக்கு தொழில் நல்லா வந்துருச்சு, மாமனார் வழி அனுகிரகம், நல்ல நண்பர்கள். உன் நண்பன் யார் என்று கூறு, நீ யார் என்று கூறுகிறேன்னா. மேஷராசிக்காரர்களுக்கு புதிய புதிய விஐபி நண்பர்கள் வருவார்கள். ஏ கிளாஸ் கிளைண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி வருவாங்க. முன்னெல்லாம் வந்து சாதாரண ஆட்களோட பேசிகிட்டு இருந்தேன், இப்போ பெரிய பெரிய ஆட்களோட பேசிகிட்டு இருக்கேன். என்னோட லெவல் மாறிட்டே வருது, என்னுடைய பொருளாதார வளர்ச்சி அதிகமாகிட்டே வருது. ஆயிரங்களில் பேசிகிட்டு இருந்தேன்னா லட்சங்களில் பேசுகிறேன், சீக்கிரமே கோடிகளில் பேசுவேன். உங்களோட கிளைண்ட்ஸை பேஸ் பண்ணி தான் உங்களோட வேல்யூ. இப்போ 5ஆம் வீட்டில் இருக்கின்ற கேது பகவான் என்ன தருவார்? பிள்ளை பிராப்தி. யாருக்காவது இந்த ஒரு வருஷம் விஷயங்களில் பெருசாக இன்வெஸ்ட் பண்ண போகிறேன், பர்சனல் லோன் வாங்கி பண்ணலான்னு இருக்கேன், வேண்டாம், இப்போ வேண்டாம். ஏன்னா கேது 5ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது அந்த 5ஐ கெடுப்பார். கேதுவுக்கு கெடுக்கிறது தான் பழக்கம், ராகுவுக்கு கொடுக்கறது தான் பழக்கம். இதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. ராகுவுக்கு கொடுக்கறது பழக்கம், கேதுவுக்கு கெடுக்கிறது பழக்கம். 5ஆம் வீட்டில் கேது பகவான் இருக்கும் பொழுது இறை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நாட்டம் வேண்டும். இறை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஏதேனும் குறைகள் நீங்கள் வைத்திருந்தால், குலதெய்வத்துக்கு பொங்கல் வைக்கணும்னு வேண்டியிருந்தேன் சார், அதை பண்ணவே இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரில, நான் அதை வந்து சரி இது பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன், சார்ட் அவுட் பண்ணணும்னு நினைக்கிறேன், பண்ணுங்கள், சிறப்பு, மகிழ்ச்சி, அருமையாக பண்ணுவீங்க. உடனடியாக அந்த பெண்டிங் இதை வந்து முடிச்சு வைங்க. தெய்வ சங்கல்பம், தெய்வத்துக்கு ஏதேனும் நீங்கள் வந்து வேண்டிகிட்டு இருந்தீங்க, பழனிக்கு பாத யாத்திரை போகலான்னு இருந்தேன், போயிடுங்க. நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ அதை செய்து விடுங்கள். அப்போ 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் என்ன தருகிறார்? இறை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஏதேனும் குறைகள் இருந்தால் அதை சார்ட் அவுட் பண்ண வைக்கிறார். தெரிந்தே யாருக்காவது நீங்கள் துன்பம் செய்திருந்தால், தெரிந்தே வேணும்னு ஒருத்தர் கஷ்டப்படுத்தணும்னு நினச்சி நீங்கள் கஷ்டப்படுத்தி இருந்தால் அதுக்கு போய் மன்னிப்பு கேட்டுருங்க. ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள்,
கேது பகவானோ ராகு பகவானோ எதாக இருந்தாலும் சரி, தவற உணர்ந்துட்டிங்கன்னா கிரகங்கள் விட்டுரும். சனியே உங்களை போட்டு பாடுபடுத்துகிறார். உணர்ந்துட்டேன், ரைட்டு, இன்னையிலேருந்து நான் அகம்பாவப்பட மாட்டேன், நான் உணர்ந்துட்டேன் மிஸ்டர் சனி, தேங்க்யூ அப்படின்ட்டிங்கன்னா விட்டுருவார். ராகு கேதுக்கள் அப்படி தான். 5ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது அன்னைக்கு நீங்கள் பண்ண தப்பு, எங்கள் அம்மாவுக்கு அன்னைக்கு நான் பண்ண தப்பு இன்றைக்கி வேறு வடிவில் எனக்கு வருது, இது உங்கள் மனசுக்கு புரியும். இதெல்லாம் எனக்கு சும்மா வரல, இதெல்லாம் என் சேட்டை, நான் என்றைக்கோ யாருக்கோ பண்ண தப்பு எனக்கு திரும்பி வருது, இதெல்லாம் உங்களுக்கு தோணும். அப்படி தான் தோணுச்சுன்னா உடனே சார்ட் அவுட் பண்ணுங்கள். அதுக்கு எந்த இறை வழிபாடும் தேவையில்லை. சம்மந்தப்பட்டவருக்கு ஃபோன் பண்ணி ஐ எம் சாரின்னு கேட்டிருக்கேன், நான் தெரியாமல் பண்ணிட்டேன், நான் மன்னிச்சிருங்கன்னு சொல்லிடுங்க. கேது உங்களை விட்டு போயிடுவார். உண்மையிலே சொல்கிறேன், தான் ப்ராக்டிக்கல். சனி ஜென்ம சனியாக இருக்கும் பொழுது ப்ராக்டிக்கலாக என்ன பண்ணுவாங்கன்னா, நல்லா ஷாப் ஃப்ளோரில் போய் 4 மிஷின் ஓட்டுங்க, நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், சனி உங்களை ஒன்றும் பண்ண மாட்டார். சனி உழைப்பின் கடவுள். அந்த மாதிரி தான் கேது ரியலைசேஷன் கார்டுன்னு பேர். செய்த தவறுகளை நீங்கள் உணர்ந்தீங்களா இல்லையா? நான் உணர்ந்துட்டேன். அக்காவுக்கு பாகம் தராமல் அந்த பாகத்துக்காக சண்டை போட்டிங்களா இல்லையா? போய் அக்கா வீட்டில் சாப்பிட்டு சாரி கிட்ட வந்துருங்க, எல்லாம் சரியாக போச்சு, எல்லாமே சரியாக போயிடும். இன்றைய தினம் இந்த பதிவை பார்த்த உடனே தேவையில்லாமல் சண்டை போட்டோம்ல, நம்ம உடனே ஒரு சாரியை கேட்டுருவோம். இன்று நீங்கள் ஃபோனை பண்ணி சமைச்ச வைக்கா, நைட்டு வீட்டுக்கு வரேன், தெரியாமல் உங்கள்கிட்ட சண்டை போட்டுட்டேன், முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். கேதுவாது ராகுவாது. நான் ஒரே ஒரு பஞ்ச் சொல்லி ஒவ்வொரு பதிவையும் முடிக்கலான் இருக்கேன். எப்பொழுதும் உழைக்க தயாராகு, கவலைகள் உனக்கேது. அவ்வளோதான் ராகு கேது பலன்கள். எப்பொழுதும் உழைக்க தயாராகு, கவலைகள் உனக்கேது. ஆக மேசராசிக்காரர்கள் உழைச்சிக்கிட்டே இருக்க போகிறீங்க. 11ஆம் இடத்துல ராகு பகவான் வரும்பொழுது பெரும் புகழையும் பெரும் அந்தஸ்தையும் பெறப்போகிறீர்கள். 100க்கு 95 மார்க். ஒவ்வொரு முறையும் நான் எல்லாரிடமும் சொல்வது ஒரே ஒரு விஷயந்தான், மாத பலன்கள் என்பது அந்த மாதத்திற்கு மட்டுமே செல்லுபடியாகக்கூடிய ஒரு பதிவுகள். அது 15 நாள் பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கு பெருத்த வரவேற்பு தருகிறீர்கள், பெருத்த யோகவித்த வரவேற்பு தருகிறீர்கள், நன்றி. ஆனால் ராகு கேது பயிற்சியோ குரு பயிற்சியோ சனி பயிற்சியோ நாம் சொல்வதெல்லாம் வருடம் சம்பந்தப்பட்டது. 1.5 வருஷம் இருக்க போகிறார் ராகு கேது. அந்த 1.5 வருஷத்துக்கு இதுதான் பலன். இது ஒரு தடவை கேட்டு விட்டுருங்க, அவ்வளோதான். ஸோ அப்போ அந்த 1.5 வருஷம் இதையும் மாத பலன்களையும் போட்டு குழப்பிக்காதீங்க. இந்த பதிவில் நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்களே, இந்த பதிவில் நல்லா இல்லைன்னு சொல்கிறீங்களே. ராகுவை அடிப்படையாக கொண்ட பதிவுகள் இது, குருவை அடிப்படையாக கொண்ட பதிவுகள் வேறு, சனி அடிப்படையாக கொண்ட பதிவுகள் வேறு, மாதத்தை அடிப்படையாக கொண்ட பதிவுகள் என்பது வேறு. அதனால் ராகு கேது பயிற்சியாக பார்த்துட்டு விட்டுருங்க. அடுத்த 15 நாள் மாத பலன்களுக்காக வெயிட் பண்ணுங்கள். ஜூலை மாத பலன்கள் அதில் நம்ம சொல்லுவோம். கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை நீங்கள் பார்த்து கொள்ளலாம். ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் நீங்கள் அழைத்த அடுத்த நொடி எனக்கு தெரியப்படுத்துவாங்க, இந்த மாதிரி நீங்கள் ஃபோன் பண்ணியிருக்கீங்கன்னு. ஆன் த சேம் டே, அல்லது சில பேர் இப்போல்லாம் டக்கல் மாதிரி உடனுக்குடன் பேசுகிறதுக்கு கூட ஆப்ஷன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. உடனுக்குடன் பேசவோ அல்லது வீடியோ திரையில் பார்க்கவோ நம்ம ஏற்பாடுகள் செய்து வைத்திருக்கிறோம். எப்பயுமே தனிப்பட்ட ஒரு ஜாதகம் பார்ப்பதை விட நீங்கள் உங்களுடைய ஃபேமிலி ஜாதகமாக, அதாவது உங்களுடைய பலன் என்பது உங்களுடைய நலன் என்பது உங்களுடைய மனைவி குழந்தைகள் நலனும் உள்ளடக்கியது என்பதால் நீங்கள் ஒரு ஃபேமிலி ஜாதகமாக பார்த்து கொண்டால் இன்னும் எளிமையாகவும் தெளிவானதாகவும் உங்களுக்கு புரியும். அதனால் ஒரு எளிய திட்டங்கள்லாம் வச்சுருக்காங்க ஃபேமிலியோடு பார்க்குறதுக்கு ஐபிசி நிர்வாகம். அதனால் உடனடியாக அழைங்க, உங்களுடைய பதிவுகளை பதிவு செய்து கொள்ளுங்கள். அது இல்லாமல் ibcbakti.com அந்த இணையதளம் போயும் என்னுடைய டீட்டெயில்ஸ் வரும், அதிலே நீங்கள் பதிந்ததுக்கப்புறம் உங்களோட ஃபீட்பேக்கெல்லாம் கொடுத்து நீங்கள் எங்களோடு சேர்ந்து பிரயாணிக்க வேண்டும். ஒவ்வொரு நாள் காலையிலும் 8 மணிக்கு ஐபிசி பக்தி யூடியூப் சேனலில் குடும்பத்தோடு உட்காந்து பார்க்க வேண்டும். மீண்டும் நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். அதான் மிஸ்டர் கோல்டு, தரத்திலையும் அளவுலையும் நோ காம்ப்ரமைஸ். மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய். ஊடக வரலாற்றில் முதன்முறையாக ஐபிசி பக்தி விருதுகள் 2024 பிரம்மாண்ட பக்தி திருவிழா. அனுமதி இலவசம். வந்தாச்சு தி சென்னை சில்க்ஸின் மெகா கோம்போ சேல், சம்மர் சில் அவுட் சேல்.